வணக்கம். கவலையும் வேண்டும். கவலைதான் கவலையில்தான் பெருமை இருக்கிறது. கவலையில்தான் சுத்திரிக்கப்படுகிறது. மனதை பக்குவப்படுகிறது. ஆனால் கவலையும் வேண்டும். இன்பத்தில், சந்தோஷத்தில் அது வந்து போகக்கூடிய சிற்றின்பம், சிறிய இன்பம். ஆனால் கவலை பேரின்பம். ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவது கவலையினுடைய ஆழம்தான், சிந்திப்பு தான். கவலையும் வேண்டும். ஒரு மரம் இருக்குன்னா, தண்ணீர் இருக்கக்கூடிய எனி டைமும் தண்ணியில் இருக்கக்கூடிய மரம் பலனுக்கு வராது, பலன் கொடுக்காது. வறட்சியும் வேண்டும். அந்த மரம் கொஞ்ச நாளாச்சும் நீரற்று வறட்சி இருக்க வேண்டும். அதுபோல தான் எனி டைமும் சந்தோஷமாக இருக்கவும் முடியாது. அதாவது வறட்சியும் வந்து போகத்தான் செய்யும், கவலையும் வந்து போகத்தான் செய்யும். ஆனால் கவலை தான் ஒரு மனிதனை ஒரு நிறை ஆத்மாவாக்குறது. கவலை தான். இன்பத்தில் ஆக முடியாது, சந்தோஷத்தில் ஆக முடியாது. எனி டைமும் சந்தோஷ குதிப்பில் பக்குவப்பட முடியாது. கவலை நிச்சயமாக வேண்டும். அது ஒரு தகுதி, ஒரு ஞான நிலையோ மற்ற எந்த நிலைக்குமே இந்த பக்குவப்படுத்துவதற்கு இந்த கவலை சார்ந்த நிலை கண்டிப்பாக நிற்கிறது. அதனால் இப்போ கஷ்டப்பட்டு உழைத்தால்தான் ஊதியத்தை பெற முடியும். அந்த கஷ்டங்கிறது கவலை தானே. ரொம்ப கஷ்டம் வரும்போது மனசு கவலை கொடுக்கும். ஆனால் ஊதியம் பெறுவது, சந்தோஷம் அடைவது இந்த கஷ்டத்தை தான். கஷ்டப்பட்டால்தான் சந்தோஷம் அடைகிறது. ஆனால் கஷ்டப்படுவது கவலையாக இருந்தாலும் அது ஒரு சந்தோஷம்தான், பலனை கொடுக்கும் நிச்சயமாக. அது எந்த வழியாக இருந்தாலும் சரி, இறை வழியாக இருந்தாலும் சரி, ஞான வழியாக இருந்தாலும் சரி, திடீரென்று ஒரு இன்ப நிலைக்கு வந்துட முடியாது. அந்த இன்ப நிலையே நின்றுட்டே இருக்காது, வரும். ரெண்டும் சுழற்சி தான். சூரியனும் சந்திரன் போல இருள் பகல், இரவு பகல் கடந்து, இரண்டும் நிலையும் கடந்து செல்வதுதான் இந்த வாழ்க்கை. அதனால் சந்தோஷம்தான் நம்மளுக்கு முழுமையாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. அது தண்ணீர் கிடக்கிற மரம் தண்ணீரில் இருக்கிற மரம் பலன் கொடுக்காது. காயணும், கவலை வரணும், அதுலேயும் பக்குவப்படணும், முக்தி அடையணும், இறை நோக்கோடு இருக்கணும்.